அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். மார்க்கு 2ஆம் அதிகாரத்திலே 3வது வசனம். அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு வந்தார்கள். இப்படி இந்த 4 பேர் சுமந்து கொண்டு வந்த படுக்கையில கிடந்த மனிதன் யாருன்னு கேட்டீங்கன்னா, வியாதியுள்ள மனிதன். அந்த வியாதிக்கு பெயர் திமிர்வாதம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது ஒரு கொடிய வியாதி என்று வேதத்துல பார்க்கிறோம். ஆக இந்த கொடிய வியாதிக்கு என்ன காரணம்னு ஆண்டவர் இயேசு சொல்றாரு பாருங்க. மார்க் 2:5, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொன்னால், இந்த கொடிய வியாதிக்கு என்ன காரணம்னு கேட்டா, இவனது பாவம் என்று இயேசு இங்கே குறிப்பிடுகிறார். இவன் எப்படியோ தேவனுக்கு கீழ்ப்படியாதவனாய், தேவனுக்கு கோபமூட்டுகிறவனாய் அவன் இருந்தபடினால பாவத்துக்கு இடம் கொடுத்தான். அதன் விளைவாக இந்த கொடிய வியாதி இவனை பாதித்து இருக்கிறது. இப்பொழுது ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் பாருங்கள். இவனை பார்த்த உடனே ஆண்டவர் இயேசு, மகனே சுகம் பெறுவாயாக, வேதனை நீங்க சுகமாய் இருப்பாயாக என்று ஆண்டவர் சொல்லிவிடவில்லை. அதற்கு பதிலாக உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொன்னார் பாருங்க. ஏன்னு கேட்டா, ஆக ஒரு மனிதனின் முதல் தேவை ஆத்மா சுகம். பாவத்திலிருந்து, அக்கிரமத்திலிருந்து, அநியாயத்திலிருந்து விடுதலையாகிற, ரட்சிப்பை பெறுகிற ஆக முதல் தேவை ஒரு மனுஷனுக்கு பாவத்திலிருந்து மீட்பை பெற வேண்டும். ஆத்மா அந்த பாவத்திலிருந்து விடுதலையாக வேண்டும். அதுதான் ஒரு மனிதனுடைய முதல் தேவையா இருக்கிறது பாருங்க. பாவம் அசுத்தப்படுத்துகிறது, ஆக வியாதிக்கு காரணமாக இருக்கிறது. ஆக அப்படிப்பட்ட பாவத்திலிருந்து விடுதலையாவது தான் ஒரு மனிதனுக்கு முதல் தேவை என்று தான் ஆண்டவர் அறிந்து ஆத்ம சுகத்துக்காக அந்த ஆத்ம சுகத்தை கொடுக்கும்படி பேசுகிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சொல்லுகிறார். இப்படி சொன்ன உடனே பாருங்கள், அந்த மனிதன் எழுந்து நடந்து போனானா. ஆண்டவர் சொன்ன உடனே இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது, இவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டதுக்கு அடையாளம் அது எழுந்து போனாங்கிறது. ஆக இயேசுவுக்கு பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை காண்பிக்கிறது, வல்லமை உண்டு என்பதை காண்பிக்கிறது பாருங்க. இதை கேட்கிறவங்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இயேசு ஒருவர் தான் எல்லா பாவத்தினும் விடுதலையாக்கக்கூடிய வல்லவர். அவர் ரத்தம் மட்டும்தான் எந்த மனுஷனையும் பாவத்தின் விடுதலையாக்கி பரிசுத்தப்படுத்தி நீதிமானாக்கக்கூடிய வல்லமை இயேசுவின் ரத்தத்துக்கு மட்டும்தான் உண்டு. இதை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் யாரா இருந்தாலும் சரி, இப்பொழுது உங்களை தாழ்த்தி உங்கள் பாவங்களுக்கு அக்கிரமங்களுக்காக தேவனுக்கு ஒப்புக் கொடுங்க. முதல் ஆத்ம சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளுங்க. சரீர சுகம் தானாய் கர்த்தர் உங்களுக்கு தருவார். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.